வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பெண் பத்திரிகையாளர்களை குறிவைத்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்டதற்காக நடிகரும் அரசியல்வாதியுமான வி சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. 15,000 அபராதம் உள்ளிட்ட தண்டனையை எதிர்த்து சேகர் தாக்கல் செய்த சீராய்வு மனுவை நீதிபதி வேல்முருகன் தள்ளுபடி செய்தார். விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்த நீதிபதி தண்டனை அமலில் இருக்கும் என்று கூறினார். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக சிறப்பு அனுமதி மனுவுடன் உச்ச நீதிமன்றத்தை அணுக சேகருக்கு 90 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த காலக்கெடுவிற்கு பிறகு நீட்டிக்க அனுமதிக்கப்படாது என்று தெளிவுபடுத்திய நீதிபதி வேல்முருகன், மேல்முறையீடு செய்யாவிட்டால் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை செயல்படுத்துமாறு அறிவுறுத்தினார். இந்த வழக்கு 2018ஆம் ஆண்டிலிருந்து தொடங்குகிறது. கிரேட்டர் சென்னை காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவு சேகர் மீது புண்படுத்தும் இடுகையை பகிர்ந்ததற்காக புகார் பதிவு செய்தது. முதலில் சேகர் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றத்தை அணுகினார். ஆனால் நீதிமன்றம் மறுத்து விசாரணை நீதிமன்றத்தை விரைவுபடுத்த உத்தரவிட்டது. விசாரணையைத் தொடர்ந்து எம்எல்ஏ வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் சேகர் குற்றவாளி என கண்டறிந்து 1 மாத சிறை தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பில் அதிருப்தி அடைந்த சேகர் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்தார். விசாரணையின் போது சேகர் தரப்பு வழக்கறிஞர் விசாரணை நீதிமன்றம் உண்மைகளை சரியாக மதிப்பிட தவறிவிட்டதாகவும் தீர்ப்பின் பின்னணியில் உள்ள காரணத்தை கேள்வி எழுப்பினார். சேகர் அதன் உள்ளடக்கத்தை படிக்காமல் செய்தியை அனுப்பியதாகவும் மன்னிப்பு கேட்கும் போது உடனடியாக இடுகையை நீக்கியதாகவும் பாதுகாப்பு தரப்பு கூறியது. இந்திய சாட்சியச் சட்டத்தின் 65 பிரிவின் கீழ் முறையான சான்றிதழின்றி மின்னணு ஆதாரங்களை நம்பியிருப்பது உட்பட நடைமுறை முரண்பாடுகளையும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த வாதங்கள் இருந்தபோதிலும் உயர் நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது. தண்டனை நியாயமானது என்று கூறியது. இருப்பினும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் உச்ச நீதிமன்றத்தில் நிவாரணம் பெற சேகருக்கு வாய்ப்பளித்தது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.